அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தை உயர்த்தி கொள்ள பாடுபடும் தனி மனிதனின் கதைதான் ஜெயமோகனின் வணங்கான். வாங்க கதைக்குள்ள போலாம். என் பெயர் வணங்கான். ஆமா, பெயரே அதுதான். முழு பெயர் என்றால் கே வணங்கான் நாடார். இல்லை, என் குலசாமியின் பெயர்லாம் இல்ல. இந்த பெயர் என் குடும்பத்தில் எனக்கு முன் எவருக்கும் போடப்பட்டதில்லை. என் சாதியின் சுற்றுவட்டத்தில் எங்கும் இப்படி ஒரு பெயர் கிடையாது. இந்த பெயருள்ள இன்னொருவரை நான் சந்தித்ததே இல்லை. ஏன், இந்த பெயரை கேள்விப்பட்ட ஒருவரை கூட நான் பார்த்ததில்லை. என் அப்பா தான் இந்த பெயரை எனக்கு போட்டார். அந்த பெயரை போட்ட நாள் முதல் அவர் சாவது வரை 27 வருடம் இந்த பெயரை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்க நேர்ந்தது. நான் பொறியியல் படித்துவிட்டு முதலில் வேலைக்கு சென்றது பிலாயில். அங்கே அவர்களுக்கு எல்லா பேரும் ஒன்றுதான். ஆனால் அங்கே உள்ள அத்தனை தமிழர்களும் மலையாளிகளும் இந்த பெயரை பற்றி என்னிடம் கேட்டிருப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு ஓய்வு பெற்று வந்து 4 வருடங்கள் ஆகிறது. இப்போது நெல்லை புறநகரில் வீடு கட்டி நானும் என் மனைவியும் மகளும் குடியிருக்கிறோம். என் மகளுக்கும் மருமகனுக்கும் நான் தேவையில்லாத இடங்கள் எல்லாம் இந்த பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று மனக்குறை. பேசாமல் கேவி நாடார் என்று சொல்லுங்கள் என்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். நான் அதை சொல்வதில்லை. எங்கும் என் பெயரை சொல்வேன். கொஞ்சம் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து ஒருவர் கேட்டால் என் பெயரின் கதையை நான் சொல்ல ஆரம்பிப்பேன். என் அப்பா பெயர் கருத்தான். கூட நாடார் உண்டா என்று கேட்கிறீர்கள். உங்களுக்கு அன்றைய சாதி இனக்குகளை பற்றி தெரியாது. நாடாரிலே பல தரங்கள் உண்டு. சொந்த நிலமும் குடும்ப பெருமையும் உடையவர்கள் தான் நாடார் என்று சாதி பெயர் வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு அங்கனம் வைத்த சுற்று வீடும் முற்றமும் தோப்புகளும் வயல்களும் வைக்கோல் போர்களும் தொழுவங்களும் இருக்கும். அவர்கள் மன்னருக்கு வரி கட்டுவார்கள். பிறர்க்கெல்லாம் சொந்தமாக ஒரு பேர் இருப்பதை கூட ஒரு ஆடம்பரம். கருப்பாக பிறந்ததனால் என் அப்பா கருத்தான் ஆனார். அவரது தம்பிக்கு உதடு பெரியது, ஆகவே அவர் சுண்டன். அவரது தங்கை கொஞ்சம் சிவப்பு, ஆகவே வெள்ளைக்குட்டி. நாய்களுக்கு பேர் வைப்பது போலத்தான். சாதியுள்ள பண்ணையார்களின் வீட்டு நாய்களை சொல்லவில்லை, அவற்றுக்கு நல்ல பெயர்கள் இருக்கும். தெரு நாய்களை சொன்னேன். என் அப்பாவுக்கு அப்பா பெயர் ஏழான். அவர் 7வது குழந்தையாக இருக்கலாம். அவரது அம்மா 9 பிள்ளை பெற்றதில் 2 தான் மிஞ்சியது. ஆம், நாய்க்குட்டிகளைப் போலவே. தாத்தாவின் தங்கை குஞ்சியை நான் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். குறுகி போன கரிய கிழவி, ஆனால் இறுகிய உடம்பு. தளர்ந்து ஒடுங்கி சுருங்கினாலும் 80 வயது வரை இருந்தாள். சாவது வரை சாணி சுமந்தும் காக்கோட்டையில் காய்கறிகளுக்கு தண்ணீர் சுமந்தும் வாழைக்கு தடம் வைத்தும் உழைத்தாள். சந்தைக்கு வாழைக்குலை சுமந்து சென்றிருந்த போது நெஞ்சு வலிக்கிறது என்று கருப்பட்டி கடை திண்ணையில் படுத்து கண்மூடி தென்றலை அனுபவிப்பல் போன்ற முகத்துடன் செத்து போனாள். என் தாத்தா உள்ளூரில் உள்ள கரைநாயர் வீட்டில் வருஷ கூலிக்கு வேலை செய்தார். அவர்களுக்கு ஊரெல்லாம் வயல்களும் தோப்புகளும் இருந்தன. அதை பார்த்து கொள்ள 2 காரியஸ்த நாயர்கள். தேங்காய் பறிக்கவும் தென்னை ஓலை முடையவும் கைப்பள்ளிகள், நெல்லு குத்த ஆசாரிச்சிகள், நெல் விவசாய வேலைகளுக்கு புலையர்கள், பிற வேலைகளுக்கு நாடார்கள். ஒவ்வொரு சாதி வேலைக்காரர்களுக்கும் ஒரு தலைவன். அவன் அவனுடைய கோழி முட்டை வட்டத்துக்குள் கொல்லவும் புதைக்கவும் அதிகாரம் கொண்ட மன்னன். பிறர் அவர்களுடைய காலடி மண்ணுக்கும் கடையர்களாக வாழ விதிப்பட்டவர்கள். அத்தனை பேரும் அதிகாரத்தால் கீழாக அடுக்கப்பட்டிருந்தார்கள். அடுக்குகளுக்கு எச்சில் ஒரு அடையாளமாக இருந்தது. கூலி அடிமை மேல் குலமேலால் காரி துப்பினால் அவர்கள் முன்னால் நிற்பது வரைக்கும் அடிமை அதை துடைத்துக் கொள்ளக்கூடாது. காரியஸ்தன் கோபம் கொண்டு வெற்றிலை சற்றை மேலாட்கள் மேல் துப்பினால் அவர்கள் பணிவுடன் சிரிக்க வேண்டும். காரியஸ்தன் அந்த நாயர் வீட்டு உறுப்பினர்கள் யார் வெற்றிலை வாயை குவித்தாலும் பணிவுடன் கோலாம்பியை எடுத்து முன்னால் நீட்ட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு மன்ன குலத்திலிருந்து யாராவது வந்தால் கையில் கோலாம்பியுடன் கரைநாயரே பின்னால் நடந்து பணிந்து செல்ல வேண்டும். அந்த காலத்தில் தினசரி கூலி கிடையாது. வருடத்தில் 2 முறை அறுப்பு காலத்தில் நெல் தான் கொடுப்பார்கள். அதை வாங்கி வந்து உலர்த்தி பானையில் போட்டு வைத்துக் கொண்டால் 2-3 மாதங்களுக்கு அவ்வப்போது எடுத்து தொளித்து பொங்கி சுடுகஞ்சி குடிக்க முடியும். அதை பஞ்ச மாசமான ஆடி வரை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு அபாரமான மன உறுதி தேவைப்படும். மிச்ச நாளெல்லாம் ஏமான் வீட்டில் பெரிய அண்டாக்களில் காய்ச்சி கொடுக்கப்படும் கஞ்சியும் மரச்சீனி மயக்கும் புளிச்சைக்கீரை குழம்பும் தான். அது மதியம் மட்டும். அந்தி வேலை முடிந்து திரும்பும் போது காட்டுக்குள் நுழைந்து எதையாவது பொறுக்கி கொண்டு வந்து சுட்டு தின்பதுதான் இரவுக்கு. பெரும்பாலும் கிழங்குகள், சில சமயம் கீரைகள், அதிர்ஷ்டம் இருந்தால் முயலோ கீரியோ பெருச்சாலியோ. உடம்பில் வயிறு தவிர வேறு உறுப்பு இருக்கிறது என்று நினைப்பே இல்லாத வாழ்க்கை. கோபமே அடங்காத துர்தேவத மாதிரி வயிறு பொங்கிக் கொண்டே இருக்கும். கூரைக்கு பிடித்த தீ போன்றது பசி என்று என் பாட்டி சொல்லி கேட்டிருக்கிறேன். அதில் கைக்கு கிடைத்ததெல்லாம் எடுத்து அள்ளி போட்டு அணைக்க வேண்டியதான். அது நல்லதா கெட்டதா என்று பார்க்க தேவையில்லை.
பசியை விட வேறு எதுவும் கொடியதல்ல. என் தாத்தா நடக்க ஆரம்பித்த வயதிலேயே வேலைக்கு போகவும் ஆரம்பித்தார். வேலை செய்யாத நாட்களின் ஞாபகமே அவருக்கு இருந்ததில்லை. அடி வாங்கி வசை வாங்கி வேலை செய்து களைத்து சோர்ந்து கண்ட இடத்தில் விழுந்து தூங்கி விடுவதற்குள் அடி வாங்கி மீண்டும் எழுந்து வேலை செய்வதுதான் அவர் அறிந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த சமூக கல்வி என்பது யார் யாருக்கு எப்படி எப்படி பணிவது என்றுதான். பணிவின் அடுக்குகள் தான் சமூகம் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. ஒரு நாள் என் தாத்தா வேலைக்கு நடுவே காராம்புதருக்குள் ஒளிந்து அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அறுப்பு கழிந்த மாதமாதலால் பாட்டி கொஞ்சம் கஞ்சியை காய்ச்சினாள். முந்தைய நாள் குடித்த மிச்சத்தை பழையதாக்கி சட்டையில் கையோடு கொண்டு வந்திருந்தாள். தாத்தாவுக்கு புளிச்ச சோறு மேல் அத்தனை பிரியம் இருந்தது. அவசரமாக அள்ளி வாயில் போட்டுக் கொண்டிருந்த போது காரியஸ்தனுடன் கரைநாயரின் பேரன் அவ்வழியாக சாஸ்தா கோயில் போவதற்காக வந்திருக்கிறான். 15 வயதானவன். அவன் கண்ணில் தாத்தா சாப்பிடுவது பட்டு விட்டது. அவனை பார்த்ததும் தாத்தா எழுந்து கைகளை மார்போடு சேர்த்து கொண்டு தலைப்போட உடல் வளைத்து அமர்ந்து கண்களை தாழ்த்தி கொண்டார். அவர் அருகே அந்த கஞ்சி இருந்தது. என்ன நினைத்தானோ அந்த பையன். காலால் கொஞ்சம் மண்ணை அள்ளி அதில் போட்டுவிட்டு குடிக்கிற என்றான். தாத்தா கொஞ்சம் தயங்கியதும் அப்பால் வந்து நின்ற மேலால் பெரிய பிராம்பால் அவரை மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தான். தாத்தா சாமி வந்தவர் போல அப்படியே எடுத்து சட்டையை பழையதை எடுத்து ஒரே மடலாக குடித்து விட்டு குனிந்து அமர்ந்து கும்மட்டி உழுக்கும் உடம்பை வளைத்து மண்ணோடு ஒட்டி கொண்டார். அவன் மீண்டும் காலால் மண்ணை அள்ளி போட்டு அவன் மேல் வீசிவிட்டு சிரித்து கொண்டே சென்றான். அவனை பார்த்து காரியஸ்தனும் மேலாலும் சிரித்தார்கள். தூரத்தில் என் அப்பா வயலில் நாற்று சுமந்து கொண்டிருந்தார். அவர் கண்ணில் தாத்தாவின் கூடக்கூடிய உடம்பு ஒரு சாணி குவியல் போல தோன்றியது. அதிலிருந்து அவிந்த வாடையும் புழுக்களும் எழுவது போல பிரமை ஏற்பட்டது. அப்போது அவருக்கு தன் தந்தை மீது தாழ முடியாத வெறுப்பு தான் எழுந்தது. அங்கே செத்து போக மாட்டாரா என்று மனம் ஏங்கியது. கண்ணீர் நாட்டுச்சேற்றுடன் கலந்து கொட்ட அவர் திரும்பி வீடு நடந்தார். அன்று இரவு தன் அப்பா கேட்க அம்மாவிடம் நான் போறேன் என்றார். எங்கன்னு கேள உனக்கு பிள்ளைகிட்ட என்றார் தாத்தா. இனிஞ்சு எனக்கு இடமில்ல, எனக்கு சோறு வெளியாக்கும் என்றார் அப்பா. ஆமல உனக்கு வச்சிருக்கல சோறு, நீ செய்த புண்ணியத்தினக்கும் இந்த கஞ்சியும் காடையும் கிட்டுது. பட்னி கடன் தெருளச்சா உங்களை சோழிய பார்த்து கெடல என்றார் தாத்தா. கண்ட நாயில கஞ்சியில மண்ணவாரி போட்டுக்கதை நான் குடிக்கணுமா என்றார் அப்பா. லே மக பாவி, யாமனே சொல்லுத அண்ணன் போட்டு யாமனே சொல்லுத என்று வெறி கொண்டு பாய்ந்து வந்த தாத்தா கையில் கிடைத்த வாரியலால் அப்பாவை மாறி மாறி அடித்தார். லே நீ என் மக இல்லல, நன்னி கிட்ட நாய எனக்கு மக இல்லல என்று மூச்சிரைத்து கூவினார். உடம்பெல்லாம் வாரியல் குச்சிகள் குத்தி எறிய அப்பா குடிசைக்கு வெளியே சென்ற குட்டி தேங்கன் குழிக்குள் அமர்ந்து கொண்டார். இருட்டு ஏறிய பெண் பாட்டி வந்து போட்டு மக்கா, அவருக்கு குணம்தான் தெரியுமே, நீ வா, அம்மா உனக்கு சுட்டக்கிழங்கு தாரேன் என்று அனைத்து உள்ளே கூட்டி சென்றாள். சுட்டக்கிழங்கு சாப்பிட்டு பசியாறு தூங்கினார்கள். ஆனால் நள்ளிரவில் எழுந்த என் அப்பா வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் அவரை சுலபமாக பிடித்து விட்டார்கள். அவர் நட்டாளம் பெருவழியில் நுழைந்த போது அங்கே பெரிய வைக்கோல் போர் மீது காவலுக்கு தூங்கிக் கொண்டிருந்தவன் அவரை பார்த்து விட்டான். அதே நேரம் அவனுடைய நாயும் அவரை பார்த்து விட்டது. அது முதலில் குறைத்துக் கொண்டே வந்து அவரை பிடித்துக் கொண்டது. அவன் பின்னால் வந்து அவரை இழுத்து இழுப்பு கச்சியால் கட்டி இழுத்து சென்று எஜமான் வீட்டு முன்னால் போட்டான். காலையில் எழுந்து வெளியே வந்த ஏமான் பார்த்தது உடம்பையெல்லாம் சிராய்ப்பு மண்ணுமாக கிடந்த அப்பாவை. அப்பாவின் மேலால் வரவழைக்கப்பட்டு அவருக்கு புளியமரால் 20 அடி கொடுக்கப்பட்டது. தாத்தாவை இழுத்து வந்து எருக்குழியில் இடுப்பளவு புதைத்து வைத்தார்கள். அவர் கை கூப்பி ஏமானே பொன்னமனானே ஒண்ணு மரியா பயலாக்கும் ஏமானே கொண்டு போட்டு போடாத ஏமானே என்று கத்தினார். எஜமான் அவரது செல்ல யானையாக கொம்பன் கொச்சையப்பனை காலையில் கொஞ்ச நேரம் கொஞ்சுவதுண்டு. அதை காலையில் அவரது வீட்டு முற்றத்தில் கொண்டு வந்து கட்டி மாலையில் தான் கொண்டு செல்வார்கள். அன்றெல்லாம் வீட்டு முகப்பில் ஒரு கொம்பன் யானை காதாட்டி நிற்பது என்பது ஐஸ்வர்யம் என்று கருதப்பட்டது. யானைக்கு கொடுப்பதற்காக வெள்ளம், கொட்டை, தேங்காய் போன்றவற்றை ஒரு பெரிய தட்டில் வைத்து வேலைக்கார நாயனாயர் கொண்டு வந்து வைத்தான். ஏமானுக்கு அதை பார்த்தபோது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவனை கொண்டு வாடா என்றார். அப்பாவை கையையும் காலையும் கட்டி இழுத்து தூக்கி வந்தார்கள். எஜமானின் ஆணைப்படி யானையின் 4 கால்களுக்கு நடுவே மாடு கட்டும் தறி ஒன்றை ஆழமாக அறைந்து அதில் அப்பாவை கட்டி போட்டார்கள். அப்பா அலறி திமில் துடித்தார். யானைக்கு அடியில் சென்றதும் அச்சத்தில் மூச்சு நின்றது போல உடம்பு மட்டும் அதிர்ந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் மலமும் சிறுநீரும் வெளியேறியது. கொஞ்ச நேரம் சிரித்துவிட்டு எஜமான் எழுந்தார். வைக நேரம் வரை அவன் கிறக்கட்டான், அவனை கொல்லணுமா வேண்டியதை கொச்சை போய் தீர்மானிக்கிட்டா என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். அப்பா மெல்ல நிதானம் அடைந்தார். கொஞ்ச நேரத்தில் பயம் எல்லாம் போயிற்று. எப்படி அந்த அளவுக்கு மனம் தெளிவடைந்தது, எப்படி அந்த நாளின் ஒவ்வொரு காட்சியையும் துல்லியமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிந்தது என்று அப்பா கடைசி வரை சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவார். யானையின் கால்கள் ஒவ்வொன்றும்
காட்டுக்கொங்கு மரத்தின் அடிபட்டை போல வெடிப்புகளும் மடிப்புகளுமாக வெட்டி எடுத்து வைத்த தடி போல உருண்டு பெரிதாக இருந்தன. கிளை வேர்களை வெட்டி எடுத்த வெள்ளைத்தடம் போல நகங்கள். கொஞ்ச நேரம் நகங்களை பார்த்தபோது அவை ஒவ்வொன்றும் ராட்சச பல்வரிசை என்று தோன்றியது. அப்பாவை அவை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை போல. தலைக்கு மேல் குகையின் அடிக்கரங்கள் பரப்பு போல அதன் அடி வயிறு. யானை இருமுறை துதுக்கையை நீட்டி அப்பாவை தொட்டது. ஒருமுறை ஒரு அடிபட்டு அப்பா தெரித்து விழுந்தார். அதன் பின் யானை அவரை பொருட்படுத்தவில்லை. அதன் 3 கால்கள் நிலத்தில் ஊன்றியிருக்க 4வது கால் லெகுவாக எடுத்தும் அசைத்தும் வைக்கப்பட்ட போது காலின் அடிப்பகுதி தெரிந்தது. பெரிய துணி மூட்டை போல இருந்தது அது. அடிக்கடி அது காலை மாற்றுவதையும் பெரிய காலை தரையில் தப் தப் என்று அடித்துக் கொள்வதையும் அப்பா கவனித்தார். பேய் கரும்பை பிடித்து தன் காலில் அடித்த போது மண் தெரிக்கவே அப்பா ஐயோ என்று அலறினார். அதன் பின் அது மிக கவனமாக காலில் தட்டுவதை கொஞ்ச நேரம் கழித்தே கவனித்தார். பின்பக்கம் தப் 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 என்று சூடான பச்சை தலை ஆவியுடன் பிண்டங்கள் விழ அதன் மேல் சிறுநீர் பாறை உடை போல பச்சை பாசி நிறத்தில் கொட்டியது. அப்பாவின் உடம்பெங்கும் யானை சிறுநீர் வீசியது. சாயங்காலம் யானை அவிழ்த்து சென்ற போதும் அப்பா அங்கேயே கிடந்தார். அவரை இழுத்து கயிற்றால் ஒரு தென்னை மரத்தில் கட்டி வைத்தார்கள். எருக்குழியில் கழுத்து வரை புதைந்திருந்த தாத்தாவை தூக்கி பல என்று அடித்து துரைத்தினார்கள். எருக்குழியின் சூட்டில் வந்து சுருங்கி சுட்ட கொக்கு போல தோல்வழிந்த உடலுடன் அவர் மார்பில் அறைந்து கதறினார். எனக்கு பயல ஒண்ணும் செஞ்சப்படாத பொன்னவனானே, உடையது தெய்வமே, இந்த பயலை விட்டுறாங்க தம்புரானே என்று கத்திக்கொண்டே அடி வாங்கி கொண்டு சென்றார் அவர். இரவு முழுக்க தன் கையின் கட்டை பல்லால் கடித்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து பிரித்து எடுத்து விட்டார் அப்பா. கூறிய சில்லாங்கர்களை எடுத்து பிறக்கட்டுகளை அறுத்தார். நள்ளிரவில் இரவில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இம்முறை எங்கும் சாலைக்கோ இடைவெளிக்கோ ஏறவில்லை. முழுக்க முழுக்க தோட்டங்கள், புதைகள், வயல்வரப்புகள் வழியாகவே சென்றார். செல்லும் போது தன் அப்பாவை பற்றி அருவருப்பே அவர் மனமெங்கும் நிறைந்திருந்தது. காரி காரி துப்பிக்கொண்டே சென்றார். மறுநாள் தன் அப்பாவுக்கு என்ன ஆகும் என்று நினைத்தார். தாயில சாவட்டும் என்று சொல்லிக்கொண்டே சென்றார். மேலும் 16 வருடம் கழித்து ஒரு முறை சேர்ந்து அமர்ந்து பழையது சாப்பிடும் போதுதான் தன் அப்பா அந்த நாள் முதல் கொடும் பட்டினியிலும் பழைய சொற்றை கையால் தொட்டதில்லை என்று தெரிந்து கண்ணீர் விட்டார். பாவப்பட்டவனுக்கு பழி வாங்கணுமானா அவனுக்கு சொந்த தேகமும் வயிறு ஆன்மாவும் மட்டும்தானல்ல இருக்கு என்பார் அப்பா. அப்பா நட்டாத்துல இருந்து கருங்கலுக்கும் அங்கிருந்து திங்கள் சந்தைக்கும் சென்றார். அங்கிருந்து நாகர்கோயிலுக்கு. அப்போது அவருக்கு 8 வயது. எழுத்து படிப்பு வாசனை கிடையாது. அவர் வாழ்ந்த நட்டால ஊரை தவிர வெளியுலகம் பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது. அன்று அந்த ஊர்களுக்கு பொழுது நிறைந்த வண்டி பாதைகள் தான். இருமருங்கும் வயல்களோ அவ்வப்போது சிறு ஊர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் பாறைகள் நிறைந்த புதர் காடுகள். நரிகளும் சென்னாய்களும் நிறையவே உண்டு என்பதால் இரவில் மனிதர்கள் நடமாடுவதே இல்லை. ஆனால் புனிதமான அறியாமை என்று ஒன்று இருக்கிறதே, அதற்கு நம்ப முடியாத அளவுக்கு ஆற்றல் உண்டு. என்னுடைய இத்தனை நாள் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒன்று அது. மனிதன் கள்ளமற்று இருக்கும்போது கடவுள் அவரது இரக்கமில்லாத விதிகளை எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். வேறு வழியே இல்லை அவருக்கு. அந்த சக்தியால் தான் அப்பா அவ்வளவு தூரம் சென்றார். அதை நான் ஒருமுறை சொன்ன போது அப்பா சிரித்தார். போல அறிவு கெட்ட மூதி, ஏல எனக்கு உடம்புகளுக்கு ஆணக்க வாசனையாக்கும். ஆனமனை கேட்டா ஒரு நாய் நேரம் அறிவுல வருமால. நான் பின்ன எப்படியாக்கும் ஏமழக்க முற்றத்துல தப்புனேன். 12 நாயக்கும் காவலுக்கு எல்லாம் எனக்கு ஆணக்க வாசம் கேட்டு கவட்டங்களை வச்சு ஓடிச்சுன்னு மூளையில கடந்து போச்சுன்னு. அப்பா கடைசி வரை அப்படித்தான். எந்த நிலையிலும் அவரது தர்க்க புத்தியை விட்டு கொடுப்பதே இல்லை. மறுநாள் மாலையில் நாகர்கோயிலை அடைந்தார் அப்பா. கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்பார். பட்டினி அவருக்கு நன்றாக பழகியதான். எல்லா விதமான வதைக்கும் பழகி போன மெலிந்த கரிய உடம்பு. அப்பாவே சொல்வார், காடுகளில் தீப்பிடித்தால் சில குச்சிகள் எரியாமல் கருகி கிடக்கும். அவற்றை தேடி கொண்டு வந்து வயலில் தொழில் கொண்டுவதற்கு பயன்படுத்துவார்கள். அவை வைரம் மட்டுமே ஆனவை. என்ன செய்தாலும் ஒடியாது, வளையாது. அதே போலதான் அவர் இருந்தார். நாகர்கோயிலை பார்த்தும் அவர் என்ன நினைத்தார் என்றெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை. மிருகம் போல தின்பதற்கு என்ன கிடக்கும் என்று மட்டும் பார்த்து கொண்டு நடந்திருப்பார். உடம்பெல்லாம் மண்ணும் சேரும். இடையில் கமுக பாலை கீறி கட்டி கொண்ட கோவணம். ஆனால் என் அப்பாவை நீங்கள் பார்க்க வேண்டும். அவரை போல லட்சணமான மனிதரை நீங்கள் குறைவாகவே பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் டென்சில் வாஷிங்டன் சாயல் உண்டு அவருக்கு. இனிமையான நிதானமான கண்கள் கொண்டவர். அன்று அவருடைய கண்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கும். காட்டு ஓடையில் கிடக்கும் கூழாங்கற்கள் போல கருமையாக, மினுமினுப்பாக, குளுமையாக இருந்திருக்கும். பார்வதிபுரம் அருகே கணேசன் என்பவர் நடத்தி வந்த இட்லி கடைக்கு வெளியே போடப்படும் எச்சில் இலைகளில் இருந்து அகப்பட்டதெல்லாம் வழித்து தின்று அங்கேயே படுத்து தூங்கிவிட்டார் அப்பா. கணேசன் நல்ல வியாபாரி. பார்த்ததுமே தெரிந்து விட்டது இது சரியான உழவு மாடு என்று.
உள்ளே கூப்பிட்டு குண்டா நிறைய பழைய சாதமும் பழங்கறியும் விட்டு கொடுத்தார். வயிறு தெளிந்ததும் அப்பா நிமிர்ந்து நின்றார். பெயரை சொன்னார். ஆனால் ஊரையும் பிற தகவல்களையும் எவ்வளவு கேட்டும் சொல்லவில்லை. சொல்லக்கூடிய ஆள் இல்லை என்று கணேசனுக்கும் தெரிந்துவிட்டது. 4 வருடம் அங்கேயே அப்பா வேலை பார்த்தார். தினமும் காலையில் எழுந்து ஒரு ஃபர்லாங் தூரமுள்ள ஓடையிலிருந்து குடம் குடமாக நீர் கொண்டு வந்து பெரிய மரத்தொட்டியை நிறைப்பார். 10 மணிக்கு இட்லி கடை மூடுவது வரை அந்த வேலை. அதன் பின்ன அந்த பாத்திரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்த நீரில் மண்ணும் சாம்பலும் போட்டு கழுவுவார். மீண்டும் நீர் கொண்டு வருவார். மாலையில் சோற்றுக்கடை முடிந்ததும் மீண்டும் பாத்திரங்களை தேர்ப்பார். மீண்டும் தண்ணீர், மீண்டும் பாத்திரங்களை கழுவி முடிக்கையில் நள்ளிரவாகிவிடும். கடையை மூடுவதே அப்பாதான். கழித்து சோர்ந்து பின்பக்கம் ஒட்டு திண்ணையில் விழுந்து அப்படியே தூங்கினால் காலையில் வேத கோயில் மணி கேட்டதும் எழுந்து விடுவார். ஒருமுறை மழை கொட்டி கொண்டிருந்த போது மழைக்குள்ளேயே கிடந்து அப்பா தூங்கி கொண்டிருப்பதை கணேசன் கண்டு பல வருடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கு எந்த நோயும் வருவதில்லை. மிஞ்சியது மட்டும்தான் அவருக்கு உணவு. அவரே பாத்திரங்களிலிருந்து வழித்தும் சுரண்டையும் சாப்பிட்டுக் கொள்வார். அவருக்கென எவரும் எந்த சாப்பாடும் கொடுப்பதில்லை. அப்பா அடி உதைகளிலிருந்தும் வசைகளிலிருந்தும் வெளியே வந்தார். வயிறு புடைக்க உண்டு. அவருடைய கை கால்கள் இரும்பு உலக்கை போல ஆயின. மாடன் சில மாதிரி இருக்கிறல மயிர என்று வெற்றிலை கடை செல்லப்பன் சொல்வாராம். ஆனால் புது வகை அவமரியாதைகளை அவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார். சமைத்த உணவை தொடுவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டதில்லை. ஒருமுறை குவிக்கப்பட்ட சோற்றின் மேல் இருந்த இலை பறந்து போன போது அவர் ஒரு இலையுடன் அதை நோக்கி சென்றார். கணேசன் பாய்ந்து வந்து, லே லே லே, தொடாதல தொடாதல, வெளியே போல போல வெளியே போல என்று கூச்சலிட்டான். அன்று முதல் அவருக்கு புதிய இலைகள் தென்பட ஆரம்பித்தன. அவர் தன்னுடைய கொள்ளை பக்கத்தினை தவிர வேறெங்கும் எவர் முன்னாலும் அமர அனுமதிக்கப்படவில்லை. அவரிடம் எவரும் எதையும் நேரடியாக கொடுப்பதில்லை. கீழே வைக்கும் பொருட்களை அவர் எடுத்துக் கொள்ள வேண்டும். தெருவில் அவர் செல்லும் போது எதிரே வரக்கூடியவர்கள் சிலர் டே தள்ளிபட என்று கூச்சலிடுவார்கள். ஆனால் அப்பா மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார். அவர் வளர்ந்து கொண்டிருந்தார், உடம்பாலும் மனதாலும். அவரே எழுத்து கூட்டி படிக்க கற்றுக்கொண்டார். கையில் சிக்கிய எல்லா காகிதங்களையும் வாசித்தார். கணக்குகளை போட பயின்றார். ஆங்கில எழுத்துக்களை கூட கற்றுக்கொண்டு உதிரி வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பித்தார். தன் 13ஆம் வயதில் அவர் நாகர்கோயில் நீதிமன்றத்துக்கு எதிரில் இருந்த அம்ப்ரோஸ் டீ கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கே அவர் பரிமாறுபவனாகவும் இருந்தார். அவ்வப்போது சமையலும் செய்தார். அவரது 15ஆம் வயதில் டீ கடைக்கு வந்து அறிமுகமாயிருந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் அவர் கிழிந்த ஆங்கில செய்தித்தாளின் ஒரு பக்கத்தை வாசிப்பதை கண்டு, தம்பி எத்தனையாம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச என்றார். அப்பா படிக்கல என்றார். பள்ளிக்கூடமே போனதில்லையா? இல்ல. அவர் கொஞ்ச நேரம் அவரை உற்று பார்த்து விட்டு, பின்ன எப்படியாக்கும் இங்கிலீஷ் படிச்ச, வள்ளி சாப்பிட்டு வேலை பார்த்தியோ என்றார். இல்ல, நானாட்டு படிச்சேன் என்றார் அப்பா. அவரால் நம்ப முடியவில்லை. ஆனால் நம்பத்தான் வேண்டி இருந்தது. அவர் சொன்னார், லே கர்த்தா, உனக்கு என்ன பிராயமாச்சு? அப்பாவுக்கு அப்போது 20. லே நீ 1ஆம் பாடம் எழுதி பரீட்சை எழுதலாம்ல? நான் உனக்கு பாட புத்தகம் கொண்டு வந்து தாரேன். நீ ஒரு 4-5 மாசம் படிச்சா போறோம். அவர் கொண்டு வந்த புத்தகங்களை அப்பா ஒரே மாதத்தில் துப்புரவாக வாசித்து மனப்பாடம் செய்து விட்டார். அவரது மூளை திறமையை நான் கடைசி வரை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். 82 வயதில் அவர் சாவதற்கு 8 மாதம் முன்னால் சர்ச்சுக்கு வந்த புதிய ஃபாதரிடம் போய் அப்பா லத்தீன் படிக்க கற்றுக்கொண்டார். 2 வருடம் இருந்திருந்தால் லத்தீனில் பெரிய அறிஞராக இருப்பார் என்று சொல்லி ஃபாதரனை பார்க்கும் போதெல்லாம் சொல்வார். அப்பா ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியில் 6ஆம் வகுப்பு, அதாவது 1ஆம் ஃபாரம் எழுதி முதல் தடவையிலேயே வெற்றி பெற்றார். தொடர்ந்து டீ கடையில் வேலை செய்து கொண்டே ESLC எழுதி வென்றார், அதாவது 8ஆம் வகுப்பு. அடுத்து மெட்ரிகுலேஷன் எழுத ஃபீஸ் கட்டியிருந்தார். கடையில் அவர் பொறுப்பாக இருந்து வியாபாரம் செய்வதனால் அம்ப்ரோஸுக்கும் அவர் மேல் நல்ல நம்பிக்கை இருந்தது. 1921 அப்பா அவரது வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வியந்து போற்றி பேசி வந்த மனிதரை சந்தித்தார். ஜூலை 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு வெளியே வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. கருப்பு கோட்டும் கீழே கச்சை வெட்டியும் அணிந்து வக்கீல்களுக்குரிய வெள்ளை போட்டை கட்டி 25-26 வயதுல ஒரு இளைஞர் அவர் டீ கடைக்குள் நுழைந்து பெஞ்சில் உட்கார்ந்து, சூடாட்ட ஒரு சாயை இடல மக்கா என்றார். அன்று நாடர்கள் மட்டும்தான் அந்த கடைக்கு வருவார்கள். நாடர்கள் என்ற வழக்கறிஞர்கள் மிகவும் குறைவு. இருக்கும் சில நாடர்கள் வக்கீல்கள் கூட பங்களா தெருவை சேர்ந்தவர்கள். அவர்கள் நடை உடையெல்லாம் ஆங்கிலோயினர்கள் போல இருக்கும். மற்ற நாடகங்களை போல அவர்கள் உயர் சாதனையை விட கேவலமாக நடத்துவார்கள். இவர் தெற்கே விளவங்கோட பக்கம் என்று பார்த்தாலே தெரிந்தது. அசைவில் தோற்றத்தில் எல்லாம் நாட்டுப்புறத்தான். வெயிலுக்கு கோட்டின் பித்தானங்களை கலற்றி காலரை நன்றாக மேலே ஏற்றி விட்டிருந்தார். கோட்டின் கைகளை சுருட்டி மடித்து முட்டுக்கு மேலே கொண்டு வந்து வைத்திருந்தார். அன்னைக்கு எனக்கு அவர் ஆறுன்னு தெரியாது. ஆனா முதல் பார்வையில் அவர் ஆறுன்ற ஆத்மா கண்டுபிடிச்சு போட்டு
இன்னைக்கு அவர் அங்க வந்ததும் இருந்ததும் காலை ஆட்டிட்டு சாய ஊத்தி குடிச்சதும் கண்ணுல நிக்குது. நிப்பு நடப்பம் கண்டா அசல் காட்டு நாயரு. சட்டையை கழட்டி போட்டா 10 பணை இன்னான்னு ஏழுவான்னு தோணும். அடினா ஒரு அடியை நின்று அடிப்பாருன்னு தோணும். சாயாவை அப்படி சுத்தி சுத்தி ஊத்தி குடிச்சதை கண்டா பங்களா தெரு வக்கீல் மார்வ சிரிப்பாவ என்றார் அப்பா. பணம் கொடுத்து விட்டு ஏபிரகம் சாருக்கு ஆபீஸ் இருக்கும் என்று அப்பாவிடம் கேட்டுவிட்டு அவர் கையில் இந்த புத்தகத்தை பார்த்தார். அவர் என்ன புக்கு என்று விளவங்கோடு பாண்டி நீட்டலுடன் கேட்டார். மெட்ருக்கு பரீட்சைக்கு பணம் கட்டிருக்கு. ஓ என்ற பின் வழியை தெரிந்து கொண்டு சென்றார். அவர் பெயர்தான் ஏ நேசமணி. திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் BA படித்து, திருவனந்தபுரம் சட்ட கல்லூரியில் BL படித்து முடித்து நாகர்கோயிலில் வக்கீலாக பதிவு செய்திருந்தார். ஆம், அவரேதான் மார்ஷல் நேசமணி என்ற பெயரில் கன்னியாகுமரியில் நாடார்களின் தலைவராக இன்றும் பக்தியுடன் நினைக்கப்படுபவர். நீதிமன்றத்துக்கு நேசமணி சென்ற முதல் நாளே பிரச்சனை ஏற்பட்டது. கையில் வக்காலத்து பேப்பர்களுடன் அவர் நீதிமன்றத்தில் நுழைந்தார். நீதிமன்றத்துக்குள் 7-8 நாற்காலிகளும் 4 முக்காலிகளும் போடப்பட்டிருந்தன. முக்காலிகள் ஜூனியர்களுக்கு என்பது பேச்சோடு காணாலும் நாடார்கள் முக்காலிகள் தான் அமர வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக பேணப்பட்டது. நேசமணி நேராக சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். வழக்குக்கு வந்த அரசு வழக்கறிஞர் எம் சிவசங்கரன் பிள்ளை அவர் அமர்ந்திருப்பதை கண்டு முகம் சுழித்து திரும்பி சென்று விட்டார். அவர் அருகே எவருமே அமரவில்லை. அரை மணி நேரம் தானே தனியாக அமர்ந்திருப்பதை அவர் உணர்ந்த போது ஏதோ தப்பாக இருப்பதை புரிந்து கொண்டார். பெஞ்ச் கிளர்க் பரமசிவம் வந்து அவர் அருகே குனிந்து விஷயத்தை சொன்னார். நாடார்கள் முக்காலிகளில் உட்காரலாம், அதுதான் வழக்கம். சீனியர் நாடார் வக்கீல்கள் கூட அப்படித்தான் உட்காருவது. MK செல்லப்பன் கூட இன்று வரை நாற்காலியில் அமர்ந்ததில்லை. ஒரு நிமிடத்தில் ரத்தமெல்லாம் தலைக்கு ஏற நேசமணி எழுது கத்த ஆரம்பித்தார். லே, இங்க பாவப்பட்டவனுக்கு இருக்க இடம் இல்லைன்னா பின்ன நீதி எங்களை கிட்டோம் நாய் பயலவலா என்று கூவியபடி முக்காலிகளை தூக்கி கொண்டு வந்து நீதிமன்ற முட்டத்தில் வீசினார். ஒவ்வொரு அறையாக போய் முக்காலிகளை தூக்கி கொண்டு வீசிக்கொண்டே இருந்தார். அப்பா டீ கடையில் இருக்கும்போது ஒரு வக்கீல் குமாஸ்தா ஓடி வந்து, அந்த பள்ளியாடி பையன் இங்க இலகி நிக்கா, தலைக்கு சொகம்பளத்து பயலாக்கம் என்றார். இன்னும் பல ஓடி வந்தார்கள். கொள்ளை நடக்க போகிறது என்றார்கள். பள்ளியாடி பெருவற்றக்க மகனாக்கா, மரியாதை அறியாதவன், ஜல வயசு இல்ல என்று ஒரு கிழவர் சொன்னார். கொஞ்ச நேரத்தில் சட்டையெல்லாம் கலைந்திருக்க வியத்து மூச்சிரைத்து நேசமணி வந்து சேர்ந்தார். சாயா இடல என்று அதட்டினார். அப்பா டீயை கொடுத்ததும் ஒரே மிடர் உள்ளே இழுத்து சக்கரத்தை வீசி போட்டுவிட்டு கிளம்பி சென்றார். 4-5 நாள் நீதிமன்றம் இல்லை. நகரம் எங்கும் பதற்றமாகவே இருந்தது. எல்லா டீ கடைகளிலும் எல்லா வீடுகளிலும் இதே பேச்சு. விஷயத்தில் சர்ச் தலையிட்டது. பிஷப் வந்து நீதிபதியிடம் பேசினார். ரெசிடென்ட் துறைக்கு மனு கொடுக்க போவதாக பேச்சு அடிபட்டது. அந்த செய்தி வெள்ளாள நாயர் வக்கீல்களை அச்சுறுத்தியது. ஆரம்பத்தில் வீரமாக நின்ற பலர் பின்வாங்கினார்கள். கேஸ் இல்லாத இளவட்டங்கள் சிலர் கத்தினாலும் எல்லா சீனியர்களும் ஒதுங்கி கொண்டார்கள். மீண்டும் நீதிமன்றம் கூடிய போது புதிய நாற்காலிகள் வாங்கி எல்லாருக்கும் போடப்பட்டிருந்தது. நேசமணியும் அவரது நண்பர்களும் பெரும் கூட்டமாக வந்து டீ கடை முன்னால் சாலையில் நின்று டீ குடித்தார்கள். அப்பாதான் அன்றைக்கு டீ போட்டார். 178 டீ போட்டார். அதன் பின் கண்ணெதிரில் நேசமணி வளர்ந்து பெரிதாவதை அப்பா கண்டார். அவர் டீ குடிக்க வருவதில்லை. அவருடைய ஆபீஸ்க்கு டீ கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கும். சில சமயம் பயன்கள் இல்லாவிட்டால் அப்பாவே செல்வார். நேசமணியின் ஆபீஸ் வாசலில் எந்நேரமும் ஆட்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். அழுது கொண்டு அமர்ந்திருக்கும் பெண்களையும் கோபத்துடனும் கொந்தளிப்புடன் விவாதித்துக் கொண்டிருக்கும் கிராமத்தினரையும் தாண்டி டீயை கொண்டு சென்றால் அங்கே வெள்ளை சட்டையையும் போட்டையையும் எல்லாம் கலற்றி ஆணியில் மாட்டிவிட்டு சட்டை இல்லாமல் நாற்காலியில் கால்களை தூக்கி வைத்துக் கொண்டு உறக்க சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நேசமணியை பார்க்க முடியும். எப்போதும் முடிந்தவரை உச்சத்தில் பேசுவது விளவங்கோடு கல்குளம் பக்கத்து வழக்கம். எப்போதும் அங்கே 7-8 பேர் இருப்பார்கள். உள்ளே வெளியே நிக்கப்பட்ட எல்லாருக்கும் சாயா கொடுட என்று அவர் சொல்வார். ஒரு நாளைக்கு எப்படியும் 200-300 டீ ஆகிவிடும். ஒரு கட்டத்துக்கு மேல் அவரது ஆபீஸ்லேயே ஒரு பையனை போட்டு டீ போட ஆரம்பித்தார்கள். அப்பா அந்த ஆபீஸை கடந்து செல்லும் போதெல்லாம் அவர் நேசமணியின் சிரிப்பையும் மலையாள நடிகொண்ட உரத்த குரலையும் கேட்பார். இந்த மனிதர் உண்மையிலேயே வழக்குகளை நடத்துகிறாரா என்று சந்தேகம் வரும். ஆனால் அவர்தான் திருவிதாங்கூரிலே வெற்றிகரமான வழக்கறிஞர் என்றார்கள். அவர் வந்து நின்றாலே வழக்கு வென்றுவிடும் என்று நம்பினார்கள். நேசமணி திருவிதாங்கூர் காங்கிரஸில் சேர்ந்து முதலில் நாகர்கோயில் நகரமன்றத்துக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று தலைவராக ஆனார். அதன் பின் அவரை வக்கீல் அலுவலகத்தில் பார்ப்பது அரிதாயிற்று. அப்பா மெட்ரிக் பரீட்சையில் வென்றதும் அப்போதுதான். அவருக்கு நெருக்கமாக இருந்த வாத்தியார் செல்லப்பன் ஒரு நாள், திருநெல்வேலியில் வெள்ளைக்கார சர்க்கார் வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள், நீ அப்ளிகேஷன் போடு என்றார். அப்பா அன்று வரை அதை பற்றி யோசித்ததே இல்லை. அப்போது அவருக்கு 33 வயது.
திருமணம் செய்து கொள்ளும் நினைப்பும் அவருக்கு இருக்கவில்லை. நாள் தவறாமல் உள்ளூர் மிஷன் நூலகத்துக்கு போய் வாசிப்பது மட்டுமே அவருக்கு ஆர்வமாக இருந்தது. கண்டிப்பா வேலை கிடைக்கும், மெட்ரிக் படிச்சுட்டு உன்னளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆறு வேலைக்கு வரமாட்டான் என்று வாத்தியார் சொன்னார். நம்பிக்கை இல்லாமல் தான் அப்பா விண்ணப்பம் போட்டார். திருநெல்வேலிக்கு நேர்முகம் செல்ல ஆணை வந்தது. அவரிடம் பேசியவர் ஒரு மதுரை ஐயங்கார். ஆங்கிலத்திலேயே கேள்விகளை கேட்டார். அப்பாவும் ஆங்கிலத்திலேயே பதில் சொன்னார். நீ மிஷன் பள்ளிக்கூடத்துல படிச்சியா என்றார். அப்பா இல்ல, பள்ளிக்கூடத்திலேயே படிக்கல என்றார். ஐயங்கார் தலை அசைத்தார். அவர் அதிருப்தியை கொள்வது போல முகம் காட்டியது. வேலை கிடைக்காது என்று நம்பித்தான் அப்பா திரும்பி வந்தார். 1 மாதத்தில் வேலைக்கு உத்தரவு வந்தது. ஐயங்கார் அவருக்கு தான் 2வது இடம் கொடுத்திருந்தார். நேராக மதுரைக்கு சென்று வேலையில் சேர்ந்தார் அப்பா. 8 மாத பயிற்சி காலம் முடிந்ததும் நில அளவை துறையில் தென்காசியில் அவருக்கு வேலை மாற்றம் கொடுத்தார்கள். அப்பாவுக்கு எல்லா ஊரும் ஒன்றுதான், தென்காசி பற்றி ஒன்றுமே தெரியாது. மதுரையில இருந்து நேராக தென்காசிக்கு ரயிலில் சென்று இறங்கி வேலைக்கு சேர்ந்தார். அவர் வேலைக்கு சேர்ந்த அன்றே அவர் அங்கு விரும்பப்படவில்லை என்பதை உணர்ந்தார். நில அளவையின் மைய அலுவலகம் தென்காசியில் இருந்தது. அங்கே அவர் சேர்ந்து கொண்டதும் நேராக இளஞ்சிக்கு போக சொன்னார்கள். அலுவலகத்தில் ஒருவர் கூட அவரை பார்த்து புன்னகை செய்யவில்லை. அவரது உத்தரவில் முத்திரை அடித்த இருளாண்டி சேர்வை வெள்ளக்கானுக்கு குனிஞ்சு கொடுத்துட்டு வேலை எடுத்துட்டு வந்துருதானுங்க என்று உறக்க முணுமுணுத்த போது ஆபீஸில் பலர் திரும்பாமலே புன்னகை செய்தார்கள். அப்பா குதிரை வண்டியில் இளஞ்சிக்கு சென்று ஆபீஸ்க்கு போன போதுதான் தெரிந்தது அங்கு அவர் ஏன் வேலைக்கு போட்டார்கள் என்று. அந்த பகுதி முழுக்கவே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஞ்சிக்குடி ஜமீனுக்கு சொந்தமானதாக இருந்தது. அவரது ஆணைக்கு அப்பால் அங்கே சட்டமும் நீதியும் ஒன்றுமில்லை. நிலங்கள் யார் பேரில் இருந்தாலும், யார் சம்பாதித்ததாக இருந்தாலும் ஜமீனாட்கள் நினைத்தால் அதை எடுத்துக்கொண்டார்கள், பட்டா மாற்றினார்கள். அங்கே வரும் எந்த அதிகாரியும் ஜமீனுக்கு அடிமையாகவே இருந்தாக வேண்டும் என்பது வழக்கமாகவே இருந்தது. ஆபீஸ் பூட்டப்பட்டிருந்தது. மண் சாலை ஓரமாக கல் சுவருக்குள் இருந்த தாழ்வான பழைய ஓட்டு கட்டிடம். அதை சுற்றி செடிகள் மண்டி இருந்தன. ஒற்றையடி பாதை போல ஒன்று உள்ளே போயிற்று. இலங்கையில் மழை அதிகமானதால் பல வகை கொடிகள் அடர்ந்து கட்டடத்தின் மேல் படர்ந்து கூரையை மூடியிருந்தன. அவர் அங்கே விசாரித்து தலையார் சங்கரத்தேவரை வரவழைத்து கதவை திறந்து உள்ளே சென்றார். 7-8 மாதமாக திறக்கப்படாமல் இந்த அலுவலகம் முழுக்க வவ்வால் எச்சமாக இருந்தது. அப்பாவே அதை கூட்டி பெருக்கினார். முதல் நாளே தலையார் சங்கரத்தேவர் அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அவருடன் அப்பா ஜமீன்தாரை பார்க்க சென்றார். ஜமீன் பங்களா ஒரு பெரிய தோட்டத்தில் ஓடை கரையில் தென்னைமர கூட்டங்களுக்குள் இருந்தது. முகப்பிலே பெரிய வாசல் அருகே ஜமீன் அலுவலகம். அங்கேதான் கணக்கு பிள்ளைகளும் பிறரும் இருப்பார்கள். ஜமீன்தார் காலையில் ஒரு முறை வந்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டு விட்டு செல்வார். அப்பாவும் தேவரும் வாசலை அடைந்த போது கணக்கு பிள்ளை வெளியே வந்து அப்பாவிடம், ஏல நீ நானும் தானே, அந்த ஏற வரைய வெளியே நெல்லுல திணையில ஏறாத, செருப்பு காட்டி மூளையில போடு என்றார். அப்பா அலுவலகத்துக்கு வெளியே நின்று கொண்டார். தேவரை மட்டும் திண்ணையில் ஏறி அமரச் செய்தார்கள். 8 மணிக்கு அலுவலகத்தில் அனைவருக்கும் பதநீர் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை அத்தனை பேருக்கும் மண் கோப்பைகளில் கொடுத்துவிட்டு அப்பாவுக்கு மட்டும் ஓலைப்பட்டையில் கொடுத்தார்கள். பட்டையை வெளியே கொண்டு சென்று போட சொன்னார்கள். 10 மணி வரை அங்கேயே காத்திருக்க வேண்டியிருந்தது. 1 மணி நேரம் நின்ற பின் அப்பா தரையில் குந்தி அமர்ந்து கொண்டார். 10 மணிக்கு ஒரு தவாலி ஓடி வந்து, ஜமீன்தார் பெரிய கருப்பு தேவர் வருகிறார் என்று அறிவித்தான். ஜமீன்தார் அலுவலகத்தின் படிகளில் ஏறிய போது அப்பாவை பார்த்து விட்டார். அப்பா கழுத்து மூடிய வெள்ளை சட்டையும் அதன் மேல் கருப்பு கோட்டும் போட்டு கச்சை வேட்டி கட்டியிருந்தார். தலையில் தலைப்பாகை தொப்பி போல வைத்திருந்தார். அது அன்று எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் உரிய உடை. கணக்கு பிள்ளை புதிய ஆளாக்கம் திருவிதாங்கிருக்காரன் நாடானாக்கம் என்றார். சட்டென்று ஜமீனார் கடும் கோபத்துடன் கையில் இருந்த பிரமல் அப்பாவை மாறி மாறி அடித்தபடி கபர்தார் ஃபூல் என்று கத்த ஆரம்பித்தார். தலையாரியிடம் அப்பாவை பிடித்து கட்டி சவுக்கால் அடிக்கும்படி சொன்னார். கணக்கு பிள்ளை உள்ளே புகுந்து அவரை நிதானமடை செய்து, அப்பா அரசாங்க உத்தியோகஸ்தர் என்றும் அப்படி செய்ய முடியாது என்றும் சொன்னார். மெல்ல ஜமீன்தார் அடங்கி பெருமூச்சை விட்டு வசைப்பாட ஆரம்பித்த போதுதான் அவருடைய கோபத்துக்கு என்ன காரணம் என்று புரிந்தது. அவர் முன் ஒரு நாடார் அப்படி உடையணிந்தது அவருக்கு பிடிக்கவில்லை என்று. அவர் உள்ளே சென்றதும் கணக்கு பிள்ளை அப்பாவிடம் வந்து, தலைப்பாகை சட்டையை கழட்டல என்று அதட்டினார். ஜமீன்தார் தலையை வெட்டிவிட அஞ்ச மாட்டா தெரியுமில்ல என்றார். அச்சத்தாலும் அவமானத்தாலும் கூசி போனவராக அப்பா தலைப்பாகையும் சட்டையும் கழற்றினார். பெற்ற மார்புடன் கை கட்டி நின்றார். அவரது உடலில் பிறமடி காயங்கள் சிவந்து வரி ஓடின. ஜமீன்தார் மீண்டும் வெளியே வந்தபோது அப்பாவை வெறுப்புடன் பார்த்தார். பார்த்து மரியாதை வேலை செஞ்சு தலையோட வீடு போவ என்னல என்றபடி அவர் மீது காரி துப்பி விட்டு சென்றார். எச்சில் வழியும் உடலுடன் அப்பா திரும்பி நடந்தார். அமிலா மாதிரி அந்த எச்சில் உடலை எரித்தது. திரும்பி வந்து தன் அலுவலக ரயில் அமர்ந்து மனமுடைந்து அழுதார். தலைவர் சங்கரத்தேவர் மெல்லிய கிண்டலுடன் பார்த்து கொண்டே சென்றார். அன்று பகலும் இரவும் அப்படியே அந்த நாற்காலியிலே அப்பா அமர்ந்திருந்தார். அவர் மனம் முழுக்க முழுக்க உதிரி எண்ணங்களாக ஓடிக்கொண்டே இருந்தன. மறுநாள் காலையில் மனம் கல் போல இறுகி கிடந்தது. 1 மாதத்தில் அப்பா எல்லா கோப்புகளையும் வாசித்தார்.
அதற்கு முன்னால் இருந்த ஐயர் ஜமீன்தார் சொன்னதெல்லாம் செய்துவிட்டு 8 மாதம் சமாளித்து விட்டு கையை காலை பிடித்து மாதல் வாங்கி போன பிறகு எந்த வேலையும் நடக்கவில்லை. அப்பா எல்லாவற்றையும் சரியாக பதிவு செய்ய ஆரம்பித்தார். ஆவணங்களின் மூலங்களை ஒப்பிட்டு பார்த்தார். பின்னர் ஜமீன்தாருக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினார். உண்மையான கணக்குகளையும் ஆவணங்களையும் உடனே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். மோசடிகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டியிருந்தார். 4 நாட்கள் கழித்த பிறகு தலையாரி தேவர் வந்து ஜமீன் கணக்கு பிள்ளை அவரை வந்து பார்க்கும்படி சொல்லி அனுப்பியதாக சொன்னார். வர முடியாது என்று அப்பா சொல்லிவிட்டார். 2 நாட்கள் கழித்து ஜமீன்தாரே பார்க்க விரும்புவதாக தகவல் வந்தது. அதற்கும் அப்பா மறுத்துவிட்டார். ஜமீன் அலுவலகம் எப்படி நிலை குலைந்திருக்கும் என்று அவரால் ஊகிக்க முடிந்தது. மறுநாளே தலையார் சங்கரதேவரை வேலையிலிருந்து தூக்கி ஆணையிட்டார் அப்பா. ஏதோ சொல்ல வந்தவர் சொல்ல முடியாமல் பிரம்ம பிடித்தவர் போல சங்கரதேவர் கிளம்பி சென்று விட்டார். மறுநாள் அவரும் அவரது மனைவியும் வந்து அப்பாவிடம் அழுது மன்றாடினார்கள். இந்த பாவி குடிச்சு தீக்கிறத மிச்சத்தை வச்சு சோறும் கஞ்சி குடிச்சு கிடக்கிற சாமி, வயிற்றுல அடிக்காதீங்க சாமி என்று பிள்ளையை இடுப்பில் வைத்துக் கொண்டு வண்டி மலைச்சு கெஞ்சினாள். குழந்தை ஆர்வமாக வேடிக்கை பார்த்தது. சரி, உனக்காக பாக்கேன், நான் 6 சோத்தை மண்ணவாரி போட்டது வேலை என்றார் அப்பா. தேவரிடம், ஆனா இனிமே தினம் காலம்பரை இங்க நீ வரணும், நான் சொல்றப்பதான் நீ போகணும், சொல்ற வேலையை செய்யணும், இந்த ஆபீஸ்க்குள்ள எது நடந்தாலும் நீர் தான் பொறுப்பு, கேட்டிர? சரி என்றார் அவர். இனிமே என்ன சாரன் தான் கூப்பிடணும், இது சர்க்கார் உத்தரவு, அந்த தாள்ல எழுதியிருக்குது. சரி என்றார் தேவர். எதிர்பாராத வகையில் படீர் என்று ஒரு சல்யூட் அடித்தார். மறுநாள் கணக்கு பிள்ளை தேவரை கூப்பிட்டு அப்பாவை ஏன் அடித்தவர்களே என்று திட்டினார். தேவர் உறுதியாக சொல்லிவிட்டார், இங்க பாருங்கண்ணா, சர்க்காருக்கு உத்தியோகஸ்தனாக்கும், மேல சூரியனுக்கு கெட்டு போட்டு வச்சுக்கப்பட்ட ராஜ்யமாக்கும் எனக்குள்ளது, நீங்க வெளியில என்ன வேணுமாலும் செய்யுங்க, ஆபீஸ்ல சார் எனக்கு ஏச்சமா, நான் வேலைக்காரன், அங்க சார் சொன்னாதான் சராச்சரான்னு 10 தலையை வெட்டி அடிக்க போட்டு கூட பின்ன எனக்கு மேல வருத்தப்படக்கூடாது சொல்லிவிட்டேன். ல அவன் சொன்ன என் தலையை வெட்டினால என்றார் கணக்கு பிள்ளை. பின்ன சார் சொன்னா வெட்டணும்னு சர்க்கார் சொல்லுங்க, நீர் என்ன பூஞ்ச பிள்ளைவா, சார் சொன்னாக்க வந்து ஜமீன் தலை வெட்டி கீழே வச்சிருவோம்ல ஏது என்றார் தேவர். கணக்கு பிள்ளைக்கு கண் பிரிங்கி விட்டது. சூரியனை மந்திரம் போட்டு வச்சுக்கப்பட்ட ராஜ்யமாக்க உங்க ராஜ்யம், இந்த கண்டேன நோட்டீஸ் என்று அப்பா அவர் கணித்த வேலை நீக்க கடிதத்தை நீட்டினார். பிள்ளைவாள் அதை கையில் வாங்க தைரியப்படவில்லை. அதை தேவரே வந்து அப்பாவிடம் சொன்னார். கிட்டத்தட்ட 1 மாதம் வரை இழுபறி நீடித்தது. 3வது நோட்டீஸ் போன போது கணக்கு பிள்ளை நோட்டீஸுடன் அவரே அப்பாவை பார்க்க வந்தார். வந்ததும் என்னத என்று சுபாவமாக உள்ளே நுழைய முயன்றவரை தேவர் தடுத்து, சாரி எழுதுகாரல்வே, அவர் விழிக்கிட்டோம், போவலாம், அங்கேயே எரியும் என்று வாசல் நிறுத்தி விட்டார். கணக்கு பிள்ளை வெளிரி விட்டார். உள்ளே பிறகு நுழைந்த போது அவரால் வந்த வேகத்தில் பேச முடியவில்லை. அப்பா கணக்குகளில் உள்ள சிக்கல்களை சொன்ன போது, ஓ இங்க இப்படியாக்கும், அது சர்க்காருக்கும் தெரியுமே என்றார். சரி, அப்படி சர்க்காருக்கு எழுதுங்க என்றார் அப்பா. அப்படி எழுதுற வளமுறை இல்ல என்றார் கணக்கு பிள்ளை. பின்ன நான் எனக்கு சோலை செய்யணும்ல. கணக்கு பிள்ளைக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பெரிய கருப்பு தேவருக்கு கலெக்டருக்கு செல்ல பிள்ளையாக்கும், ஒரு வார்த்தை சொல்லி போட்டா துறைங்க ஓடி வந்து போடுவாரு, துறைக்கு வேட்டைக்கு போறதுக்கு கூட்டுக்காரன் நம்ம தேவருல்ல என்றார் பிள்ளைவாள். அப்பா அதற்கு, அது எனக்கு எதுக்கு, நான் மேல எழுதுக, கலெக்டர் அவருக்கு தோணதை செய்யட்டும் என்றார். எனக்கு சோழி நான் செய்தேன்னு தேவர்கிட்ட சொல்லிடுங்க என்றார் அப்பா. நாடாரே, உம்மை எனக்கு மகனமா நினைச்சாக்குது சொல்லுதே, வேணா கேட்டீர, லீவு போட்டு போவோம், மாற்ற வாங்கிட்டு நல்ல ஊரா போய் நல்ல நாடாச்சை கட்டி புள்ள குட்டியோட எரியும், இதே கோலகார பைய ஊரு வெட்டி புதைச்சிருவானுங்க, தேவருக்கு ஆளை கொள்ளுவதே ஒரு விளையாட்டாக்கும் என்றார். அப்பா அது இடமாக, நான் எரிகுழியிலிருந்து கேறி வந்தவனாக்கும், மரணத்தை காட்டுல மோசமானத பழுதையும் கண்டவன், இந்த ஜென்மத்துல நான் உனத்துக்கு பயப்பட மாட்டேன், பாத்துக்கிடும், உமக்கெல்லாம் கணக்கு வேணா பல அர்த்தம் உண்டுவே, நீர் அதை வச்சு என்ன ஆட்ட வேணா ஆடலாம், நான் இப்பதான் கேறி வந்து பிடிச்சிருக்கிறேன், இந்த பிடி எனக்கு பிடியலவே, எனக்கும் என் பின்னால வர 7 தலைமுறைகளுக்கு சேர்த்து உண்டான பிடியாக்கும், இப்ப நான் இதை விட்டா 8 தலைமுறைகளாக கீழே விழுகுது, கேட்டீர, சாவறதுக்கு நாடா ரெடின்னு போய் சொல்ல போவே என்றார். கணக்கு பிள்ளை தேய்த்து அமர்ந்து விட்டு கிளம்பி சென்றார். தலையாரி தேவர், சார் வெளியே போகாதீங்க, கண்ட இடத்துல வெட்டுக்கிறதுக்கு வந்துருவானுங்க சார் என்றார். அப்பா ஆபீஸ்லயே இருந்தார். மறுநாள் காலையில் ஜமீன்தார் தட தட என குதிரையில இருந்து இறங்கி ஆபீஸ் முன் இறங்கினார். கூடவே வேட்டைக்காரர்கள் வெளியே நின்றார்கள். அவர் வெள்ளைக்கார வேட்டை உடையில் வந்திருந்தார். அப்பா எழவே இல்லை, வரவேற்கவும் இல்லை. கையில் நீளமான ரைபிள்களுடன் தட தடன படியேறி வந்த ஜமீன்தார் அவரது அறை வாசலில் நின்று துப்பாக்கியை நீட்டினார். ட்ரிகரில் அவருடைய கை இருந்தது. அப்பா அந்த காலத்தில் ஒருமுறை செத்து பிழைத்தார். பின்பு, சுடுறதுன்னா சுடலாம், பிரிட்டிஷ் அதிகாரி பிரிட்டிஷ் ஆபீஸ் ஆவறதுக்கு ஒரு யோகம் வேண்டும்ல என்றார். ஜமீன்தார் ரைபிளை தாழ்த்தி விட்டார். சுடுவ, நீர் பெரிய புடுங்கி இல்ல, கொல்லவும் கொள்ளையடிக்கவும் லைசன்ஸ் இல்லவர்ல, சுட்டுட்டு போவோம், நான் செத்தா அது அப்படியே தீராதுவ, குழவி குட்டுகளை கை வைக்க கிளம்பி வருவான், அலாலையா பெத்து பிறந்து வந்துகிட்டே இருப்போம், 80 பேரை சுடுவீர் நீ பாத்துக்குதான் என்றார்.
அந்த நேரத்தில் அந்த அறையில் அவர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் பல்லாயிரம் பேர் கேட்டுக்கொண்டிருப்பது போல அவருக்கு தோன்றியது. அந்த தைரியத்தை ஜமீன்தார் எதிர்பார்க்கவில்லை. அவரால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. அவரது கைகள் நடுங்கின. துப்பாக்கியை தழைத்துக் கொண்டார். அந்த தைரியத்தை அப்பா பயன்படுத்தி கொண்டார். நீர் சுட்டுட்டு தப்பில்லாம் நினைக்கிறோம். நான் கிஸ்து பிரிக்க வேண்டிய ஆபீசராக்கும். நீர் நினைக்கிறத மாதிரி ஒரு கலெக்டர் போற பக்கம் இந்த கேஸ மூட முடியாது. புடிச்சு தூக்கல ஏத்தி போடுவான் வெள்ளக்காரன். உம்ம புடிச்சு தூக்கல போட்டுட்டு ஜமீனை வேற ஆளுக்கு கொடுக்கத்தானா? உம்ம பங்காளிக்கு வந்து நிப்பான சாட்சி சொல்றதுக்கு தெரியுமா? ஜமீன்தாரின் முகம் மெல்ல நிதானம் அடைந்தது. கண்கள் தந்திரத்துடன் இடுங்கின. டேய், நீ புத்தியில நரி. ஆனா நாங்க புத்திய 10 தலைமுறை வச்சு விளையாடுறவனுங்க பாப்போம். இந்த வளாகத்தை தான் நீ ஆபீசரு. இதை விட்டு நீ வெளியில வாவ. உன்னைய ஆணை மிதிச்சு கொள்ளும். வழியில போற தேவை உன்னை விட்டுவா. என்னங்க செய்வ பாப்போம் என்ற பின் தட தடவென இறங்கி சென்று குதிரையில் ஏறி குழம்புகள் சேற்றை மிதித்து தெரிக்க திரும்பி சென்றார். அப்பா ஆபீஸ் உலகத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. நாள் கணக்காக காத்திருந்தார். அவர் முன்னால் கண்ணுக்கு தெரியாமல் மரணம் பதுங்கி காத்திருந்தது. அப்போதான் ஒரு நாள் இரவில் அப்பாவுக்கு ஒரு கனவு வந்தது. அவரது டீ கடையில் நேசமணி வந்து அமர்ந்து டீ குடிப்பதாக. என்னலே மக்கா என்று கோட்டை காலரை தூக்கி பின்னால் விட்டுவிட்டு அலட்சியமான உரத்த குரலில் அவர் கேட்டார். அப்பா விழித்துக் கொண்டார். உடனடியாக நடந்தவற்றை விரிவாக நேசமணிக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டார். நேசமணி அந்த கடிதத்தை நெல்லை கலெக்டர் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடும். ஒருவேளை போலீஸ் உதவி வரக்கூடும் என்றுதான் அப்பா எதிர்பார்த்தார். ஆனால் 5வது நாள் தென்காசிலிருந்து இளஞ்சியை நோக்கி 70-80 பேர் கொண்ட ஒரு கூட்டம் அறிவாளும் வேல் கம்புகளுமாக திரண்டு வந்தது. அதன் முன்னால் ஒரு யானை. அப்பா மதியம் ஆபீஸில் இருந்த போது சத்தம் கேட்டு வெளியே வந்தார். தேவர் அறிவாளுடன் வாசல் நின்று, உள்ள போங்க சார், என்ன மாரி ஒருத்தரம் உள்ள வந்துக்கிட மாட்டான், போங்க சார் என்றார். அப்பா முதலில் வாசலை மூடி பெரிய பாறை முடித்தது போல நின்ற கொம்பன் யானைத்தான் முதலில் பார்த்தார். ஒன்று புரியவில்லை. பின்னர் தான் முன்னால் வந்த நேசமணியை பார்த்தார். வே தேவரே, இது எனக்கு நேசமணி வைக்கலாக்கும் என்றார் அப்பா. ஆறு என்றார் தேவர். எங்க தலைவரு என்று அப்பா வெளியே ஓடினார். பாய்ந்து சென்ற அவரை நேசமணி அள்ளி மார்போடு அணைத்துக் கொண்டார். ஆணுக்கு பிறந்தவள நீயே, நின்னு காட்டினியே. நின்னு காட்டணும்ல, எங்கேயும் நாம நின்னு காட்டணும். நீ வெளியே இறங்கின எவன் வெட்டுக்கான் பாப்போம், ஏறில ஆன மேல என்றார். அப்பா ஐயோ என்றார். நானக்க சொல்லுகிறது, ஏற ஆன மேல. அவர் பாகனுக்கு கை காட்ட யானை குனிந்து முன்காலை காட்டியது. அதன் காதை பற்றி கொண்டு காலில் மிதித்து ஏறி மத்தகத்தின் மேல் அமர்ந்தார் அப்பா. பெரியதோர் பாறை மேல் அமர்ந்து கொண்டது போல இருந்தது. ஆனனா என்னன்னா அதுக்கு மேல கேரள கதன்ல தெரியும். ஆனனா சக்தியாக்கும் கேட்டிய. ஒரு குண்டூசிய வச்சு கோட்டையை உடைச்சிடலாம்னு தோணிடும் அப்பா. ஆனக்க நட இருக்கே, அத்தாக்கம்ல நட, அதுக்கு கெம்பீர வேற கேட்டிய. அப்பாவால் அதை சொல்லி சொல்லி முடிக்க முடியாது. அப்பா அசைந்து அசைந்து வானில் நடந்து சென்றார். அப்பாவை யானை மேல் வைத்துக் கொண்டு இளஞ்சி முழுக்க தெரு தெருவாக கோஷமிட்டு சென்றது ஊர்வலம். இரு பக்கமும் வந்து நின்று ஆட்கள் பிரமித்து போய் பார்த்து நின்றார்கள். வீடுகளில் ஜன்னல்களில் முழுக்க பெண்கள் முகங்கள் பிதுங்கின. கோயில் முன்னால் சென்று நின்று கூச்சலிட்டார்கள். அப்படியே சுற்றி கொண்டு சாவடி முன்னால் சென்று நின்றார்கள். அப்பாவை கொள்ள வேல்கம்பும் கவனும் அறிவாளுமாக அலைந்த ஜமீன் ஆட்கள் எல்லாம் பீதி படிந்த கண்களுடன் பார்த்து நின்றார்கள். பாகன் சத்தம் கொடுத்ததும் யானை எழுந்தது. அப்பா மேலே சென்றார். அந்த அசைவை அவர் வாழ்நாள் முழுக்க ஆவேசமாக வர்ணிப்பதுண்டு. எத்தனை முறை எத்தனை சொற்களில் இதை சொல்லியிருக்கிறார். அதிகம் போனால் 3 அடி உயரம் அந்த அசைவு இருந்திருக்கும். ஆனால் அது நெடுநேரம் அவருடைய மனதில் நிகழ்ந்தது. அவர் சென்று கொண்டே இருந்தார். மண் அவரிலிருந்து கீழிறங்கி சென்றது. அலுவலகம் அதன் ஓட்டுக்குறையும் கீழிறங்கியது. மரக்கிளைகள் கீழே சென்றன. சாலையும் மனிதர்களும் கீழே சென்றார்கள். ஒளியுடன் வானம் அவரை நோக்கி கீழிறங்கி வந்தது. அவரை சுற்றி பிரகாசம் நிறைந்திருந்தது. வானத்தின் ஒளி மேகங்களில் நிறைந்து ததும்பும் ஒளி. யானை நடந்த போது அவரே யானையாகி அசைவதை உணர்ந்தார் அப்பா. அப்பா ஆபீஸ் வாசலில் இறக்கிவிடப்பட்டார். அவர் தன் உடலில் யானையின் அசைவுகள் மிச்சம் இருப்பதை போல உணர்ந்தார். இரு தொடைகளும் கடுத்து உழைந்தன. காலை அகட்டி நடந்த போது மிதந்து செல்வது போல இருந்தது. ஏல, அன்னைக்கு எனக்கு நட மாறி போச்சுல, அதுக்கு பின்னால எப்பவும் எனக்கு நடையில அந்த ஆட்டை உண்டு பாத்துக்க என்றார் அப்பா. அப்பாவை ஆபீஸில் விட்டுவிட்டு நேசமணியும் குழுவும் கிளம்பி சென்றார்கள். இனிமே ஒரு பையன் உனக்கு மேல கைய வைக்க மாட்டான் பாத்துக்கா, தைரியமாட்டேகிறேன் என்று நேசமணி சொல்லி விடை பெற்றார். ஆமாம், அதன் பின்னால் அப்பா 7 வருடம் இளஞ்சியில் வேலை பார்த்தார். ஜமீன்தாரின் நிதி முறைகேடுகளை அறிக்கையிட்டார். நிலங்கள் மறு அளவை செய்யப்பட்டு உரியவர்களுக்கு அளிக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஜமீன்தாரின் பங்காளிகளே அப்பாவுக்கு தேவையான உதவிகள் எல்லாவற்றையும் செய்தார்கள். அப்பா சாலையில் நடந்து சென்றால் எதிரே வருபவர்கள் ஓரமாக விலகி நின்று வணக்கம் சொல்வார்கள். அவர்கள் எப்போதுமே அவருக்கு ஒரு யானை போகும் அளவுக்கு இடம் விட்டார்கள். ஏல, அவனுக்கு கண்ணுக்கு நான் ஆனமலையாக்கும் போயிட்டு இருந்தேன் என்றார் அப்பா. ஏன்னா எனக்கு மனசுல எப்போ ஆணை உண்டு.
எனக்கு நடையில ஆணை உண்டு பாத்துக்கோ. அவர் பெயருடன் யானை ஒட்டி கொண்டது. ஆணை கருத்தா நாடார் என்று தன்னுடைய கடிதங்களில் தானே எழுதி கொண்டார். ஆனை மேல போறவன் குனிய முடியாது, வழிவிட்டு ஒதுங்கவும் முடியாது. கேட்டிலா? இளஞ்சியில் வேலை பார்க்கும் போதுதான் அப்பா திருமணம் செய்து கொண்டார். நான் பிறந்தேன். எனக்கு பெயரிடும் போது அப்பாவுக்கு அந்த கணம் சட்டென்று தோன்றியது அந்த பெயர் வணங்கான். அம்மா, அது என்னது? ஒரு மாதிரி பெயரா இருக்கு என்றாள். சும்மா கடை, அவனுக்கு பேர் அதாக்கும், வணங்கா நாடார் என்றார் அப்பா. எனக்கு என் பிறப்பிலேயே நான் மீற முடியாத ஆணை ஒன்றை அளித்தார். எனக்கு 7 மாதம் இருக்கும்போது என்னை எடுத்துக்கொண்டு பள்ளியாடியில் நேசமணியை பார்க்க சென்றார் அப்பா. நேசமணி கூடத்தில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். அப்பாவுடன் பெருவட்டரின் பெருவீட்டில் நுழைந்து முன்கூடத்திலிருந்து அவரது புகழ்பெற்ற மகனின் முன்னால் நின்றார். அவர் இரிலே என்றதும் நாற்காலி இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு என்னை அவர் கையில் கொடுத்தார். என்னவாக்கும் பேரு என்றார் நேசமணி. அப்பா சொன்னார். நேசமணி புன்னகை செய்தார். ஜெயமோகனின் வணங்கான். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியீட்டை அழுத்துங்கள். பிறரும் இந்த கதையை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் பிறருக்கும் பகிருங்கள். அடுத்த நல்ல சிறுகதையுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றிகளுடன் விடைபெறுபவர் கதை சொல்லி ஆசிரியர் தேன்மொழி.